ஹலோ. ஹலோ. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? குழந்தைகளே, டீ டைமா? டீ டைமா? ஓ, ஓகே. ஆ, குழந்தைகளே, செல்வங்களே, இந்த வெளிநாட்டிலலாம் இந்த கலக்காக ஜாஸ்தி கிடைக்கிறதில்ல. கிடைக்குது, ஆனால் இங்கே நமக்கு எப்படி இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு இதெல்லாம் அந்த மாதிரி வெளிநாட்டிலலாம் கல்லாக்காவுக்கு, கிரவுண்ட் நட்டுக்கு ரொம்ப வேல்யூ. அவங்களுக்கு கொஞ்சம் கலக்காய் கிடைச்சா அவ்வளோ பாதாம் கிடைச்ச மாதிரி அவங்க அனுபவிக்கிறாங்க. நீங்கள் நம்மளாம் எப்படி கலக்காய் சாப்பிட்றோம் நம்ம நாட்டில்? ஒரு முறை நான் என்னுடைய பள்ளியில் படித்து கொண்டு இருக்கும்போது ஒரு போர்டிங்கில் இருந்து கொண்டு படித்து கொண்டு இருந்தேன். அப்போது செயின்ட் டான் பாஸ்கோ சலேசியன் சபை அமைச்சர், அவருடைய பெயரால் தான் சலேஷன்ஸ் ஹவுஸ்ன்னு ஆரம்பித்தாங்க. அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு முறை அவருடைய திருவிழா, அவருடைய பெயர் கொண்ட நாளை கொண்டாடுவோம், அவருடைய பர்த்டே கொண்டாடுவோம். ஒரு நாள் அவருக்கு கள்ளக்கான ரொம்ப இஷ்டமா. அவர் ஃபாரின்கார் இல்லையா, அவர் கள்ளக்காவை விரும்பி சாப்பிடுவார்னு நினைக்கிறேன். அப்போது அவருடைய திருவிழாவை, பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடும் போது அவருக்கு விருப்பமான கள்ளக்காவை அதில் பலவிதமான டிஷ் பதார்த்தங்கள், உணவுப் பொருட்கள் செய்து எங்கள் போர்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக கொடுப்பாங்க. ஒரு நாள் அதுக்கு தேவையான கலக்காவெல்லாம் ரெடி பண்ணணும். அங்கே நாங்கள் இருந்த இடத்துல கலக்காவுக்கு குறைச்சல் இல்லை. ஒரு கலக்காய் மூட்டைகளும் ஒரு இந்த 10 கேஜி மூட்டை இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு 4-5 10 கேஜி 30-40 கேஜி அளவுக்கு பெரிய பெரிய கலக்காய் மூட்டைங்க இருக்கும். அப்போது இந்த கலக்காவெல்லாம் உரிச்சிட்டு கொட்டையால் தனியாக எடுக்கணும். அப்போது ஒரு 10 பசங்களை எங்களுடைய ரெக்டர் 10-15 பசங்களை கூப்பிட்டு இங்கே எல்லோரையும் உட்கார வச்சுட்டு, வச்சா உட்காருக்கலாம், எல்லாத்தையும் கலக்காவெல்லாம் உரிச்சி வைக்க சொல்லிக்கிறாரு. நான் அப்போ வெளியிலேருந்து ஒரே ஓட்டம் கொடுத்து ஓடியாந்தோன்னா எனக்குன்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. நான் அங்கே உக்காந்துட்டேன். உக்காந்த உடனே இந்த பந்தியில் இப்போ சாப்பாடு போடுறாங்க இல்லையா, இலையில் சாப்பாடு போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எதிர்லேயும் இந்த பாண்டில், இந்த சிமெண்ட்டு அதெல்லாம் வாரத்துக்கு ஒரு பேஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒருத்தருக்கிட்டையும் அவ்வளோ மூட்டையில் ஒரு பேஷன் கலக்காவுகளை கொட்டிட்டு போவாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு பேஷன் கலக்காவை கொட்டின்னு போனாங்க. நான் என்னடா அது என்னத்துக்கு உட்கார வச்சாருன்னு பார்த்தா ஒருத்தருக்கிட்ட இவ்வளோ கலக்காவை கொட்டுறாங்களே சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருந்தேன். எனக்கும் கொஞ்சம் கலக்காலாம் ரொம்ப இஷ்டம் சின்னதில். இப்போ கூட வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கலக்காய் ஜாஸ்தி சாப்பிடாதப்பா, ரொம்ப பித்தம்னு. இப்போ
அப்போது யாரும் சொல்கிறது, யார் சொன்னாலும் கேட்கறதில்ல. அப்படி என்கிட்ட அவ்வளோ கணக்கா ஒரு பேஷி நிறைய கொட்டினாங்க. ஒரு லட்சம் கட்டியும். அது எனக்கு நான் அப்போ தான் பாடியில் சேர்த்து புதுசு. இது என்னடா அது இப்படி உட்கார வச்சுட்டு இவ்வளோ கலக்காக கொட்டுறாங்களே சொல்லிட்டு எல்லோரையும் பார்த்தா கலக்காவை எடுத்து உரிச்சு வாயில் போட்டுன்னு இருந்தான். ஓ, சாப்பிட்றதுக்கு போடுறாங்களா சொல்லிட்டு நானும் அவங்கள பார்த்துட்டு உரிச்சு சாப்பிட்டுட்டு தோல்கள்லாம் அங்கே வச்சுருந்தேன். அவனுங்க 2 3 கலக்காயை உரிச்சிட்டு சாப்பிட்டுன்னு கலக்காயை உரிச்சு எல்லாம் அவ்வளோ கலக்காய் உரிச்சு கலக்காயெல்லாம் வச்சுருந்தாங்க, களைக்கொட்டையெல்லாம். நான் ஒரு 2 3 முறை பார்த்தேன். என் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டு அவ்வளோ கலக்காய் தோல்களை வச்சுருந்தேன். அப்புறம் ஃபாதர் வந்தார். வந்துட்டு யார் எல்லாம் எவ்வளோ உரிச்சிக்கிறீங்கோ பார்க்கலாம் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அப்படியே பார்த்துன்னு வந்தார் வரிசையாக. இவன் இவ்வளோ, நீ எவ்வளோ உரிச்சு வச்சுக்கிற, நீ எவ்வளோ வச்சுக்கிற அப்படின்ட்டு என்கிட்ட வரும்போது என்கிட்ட இவ்வளோ கலக்காய் தோல் மட்டும் இருந்துச்சு. அவர் என்னை பார்த்துட்டு ஆச்சரியமாகி போச்சு. எங்கே வச்சுக்கிறான் உரிச்சு களை கொட்டியாலான்னு சொல்லிட்டு, லூயிஸ் வேர் இஸ் யுவர் கிரவுண்ட் எங்கே உரிச்சு வச்சுக்கிறேன்னா? இல்லை ஃபாதர், சாப்பிட்டேன். இல்லை சாப்பிட்டியா? சாப்பிட்டா அவ்வளோ கலக்காய் தோல்களை வச்சுருக்கிறேன். அவன் அவ்வளோ உரிச்சு கலக்காய் கொட்டி கிரவுண்ட்ஸு களை கொட்டிகளை உரிச்சு வச்சுக்கின்னு கொஞ்சம் அவன் பாட்டு கண்டினியூவாக சாப்பிட்டுக்கிறானுங்க. நான் சாப்பிட்றதுக்கு போட்டுருக்காங்கல்ல, அது எப்படா நான் இதெல்லாம் நான் சாப்பிட்டு முடிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் அந்த பெரிய சாமியார் வந்து பார்த்துட்டு, எதுனா நீ உச்சி வச்சதால எதுனா? இல்லை சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? இதெல்லாம் சாப்பிட்டு தோலான்னு. ஆமாம் பார்த்து. அப்புறம் எல்லோரும் என்னை பார்த்துட்டாங்க, தமாஷா இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருக்குது அந்த மாதிரி? ஓகே, யோசித்து பாருங்கள். ஏதாவது அனுபவம் தான் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, பாய்.